ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அருண் தேவா தஞ்சை யூடியூப்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் சூப் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஒரு குண்டான் எடுத்துக்கிட்டு உங்கள் சைஸ்க்கு எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறமே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு இதை எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைபு அண்டு லைக் மட்டும் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. நல்லா வதக்கி இது பட்டை அந்த இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாங்கள் வெங்காயம் போட்டுக்கிட்டோம். வெங்காயம் போட்டு அது கோல்டன்லாம் ஆகக்கூடாது, ஓரளவு ரொம்பவும் இல்லாமல் கொஞ்சமாகவும் இல்லாமல் மீடியத்தில் நல்லா வதங்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதங்கிக்கணும். அதுக்கப்புறம் கோலாவும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கையளவு கல் உப்பு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்து அடுத்து கோலா தான் எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்குறதுன்னா, அது எப்படி செய்யுதுன்னு நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். அடுத்து 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நாங்கள் எங்கள் கடைக்குன்றதுனால நாங்கள் ஒரு பெரிய அண்டாவாக நாங்கள் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் குண்டா வேணுமோ எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மட்டன் மசாலா தூள் ஒரு பேக்கெட் போட்டுக்கணும். நல்லா வதங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு சூப் ரெடி ஆகும். அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த காரம் வேணும்னா நீங்கள் நிறையாவே போட்டுக்கலாம். அதுக்கடுத்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள், சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இது நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய வீடியோ போட்டுப்போம். அதுக்கெலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக்கும் பண்ணணும். இது நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி, எலும்பு தண்ணி நாங்கள் வேக வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுக்கலாம். மட்டன் எலும்பு இது வேக வச்சு லைட்டாக வேக வச்சு ஒரு விசிலை விட்டு நாங்கள் கலந்துக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வந்ததுனால தான் சூப்பு நல்லா கமக்குங்க. நாங்கள் செம்மையாக இருக்கும் சூப்பு. நீங்களும் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 2 குண்டான் தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிருக்கோம், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இது நாங்கள் நொம்புற வரையும் போட்டிருக்கோம் தண்ணி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரியே வரப்போ நல்லா சூப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்காதீங்க. இது நல்லா கொதிக்கணும். இந்த பாருங்கள், தடபுடன்னு கொதிக்குது பார்த்தீங்களா? அந்த பக்கம் பதத்துக்கு வரப்போ கான்மாவை எடுத்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கணும். ஊற்றினதான் நமக்கு கெட்டியாக கிடைக்கும். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுதான் இது கோலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதை அதில் போட்டு வெங்காயம்லாம் நிறையா போட்டு இதை நல்லா அரைச்சிக்கணும். உப்பு போட்டு இது என்னன்னு கேட்குறீங்களா? கோலா உருண்டை. இப்படி தான் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமே தூள் உப்பு, கல் உப்பு எது வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க. சோம்பு எனக்கு கொஞ்சம் தெரியலை. அதுக்கடுத்து காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நாங்களும் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவு நாங்கள் போட்டிருக்கோம். இது நல்லா அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு ரெட் கலர், இந்த பாருங்கள், தண்ணி லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது செய்கிறப்போ உங்களுக்கு வெறுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இது கோலாவுக்கே கறி இருக்குல்ல, கறி நல்லா கொத்து கொத்தாக மட்டன் கறியை கொத்து கொத்தாக அரைஞ்சி
இதை வந்து மிக்சியில் சேர்த்துக்கணும். இது ஏன்னா கொத்தினாலே வந்து ஒரு அரைச்ச பதத்துக்கு வந்துடும். திருப்பி அரைச்சிங்கன்னா நல்லா அந்த வந்துட்டு அது வந்து முழுசாக இல்லாமல் அப்படியே மாவாக இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஒரு சொம்பு அளவு ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சதுக்கப்புறம் நான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அரைச்சி இதுக்குள்ளே போட்டுக்கணும். இது போட்டதுக்கப்புறம் இன்னும் முடியல வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ்லாம் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து மிக்ஸே பண்ணவே கூடாது. அதுக்கடுத்து கடலைப்பட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன். அது வந்து பொட்டுக்கடலை வந்து அரை கிலோ நாங்கள் வாங்கி வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நாங்கள் வந்து எப்படி உருட்டி அதை போடணுன்னு நாங்கள் வந்து இப்போ வீடியோவில் காட்டுவோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பதத்தில் வரணும். வந்த உடனே அதுக்கடுத்து உருட்டிக்கணும். அது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பிடிச்சிக்கலாம். குட்டி குட்டியாகவும் இது பண்ணிக்கலாம், பெருசாகவும் பண்ணிக்கலாம். அப்படியே பிக்கும் போது உள்ளே வந்து வேவாதுமே அப்படியே மாஜமாக இருக்கும். செம்மையாக இருக்கும். இந்த பதத்துக்கு நாங்கள் இந்த பதத்தில் ஊற்றுவோம். இப்படி ஊற்றிக்கணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்